பிரியமானவர்களே, இந்த ஒரு மகிழ்ச்சி நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நன்றாக இருப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால இந்த மாதத்தின் கடைசி நாட்களுக்குள்ளே வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்ம மேலே எவ்வளோ ஒரு இரக்கம் பாராட்டுகிறார், எவ்வளோ ஒரு நன்மையான காரியங்களை செய்திருக்கிறான். 11 மாத காலமும் நம்மளை காத்து வந்திருக்கிறார், நம்மளை நடத்தி வந்திருக்கிறான். இவர்களுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? நன்றி சொல்லணும் நம்ம பிள்ளைகளையும். ஆனால் இந்த நாளில் ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு அருமையான வசனத்தின் மூலமாக கர்த்தர் உங்களோடு பேச போகிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். அன்றியும் அவருடைய தீர்மானத்திற்கென்று அழைக்கப்பட்டவருடைய வாழ்க்கையில் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். ஒருவேளை ஜனவரி மாதத்திலேருந்து இந்த 11ஆவது மாதத்தை முடிக்க போகிறோமே, எப்படி இருக்குமோ அந்த 11ஆவது மாதத்தையும் முடிச்சிட்டோமேன்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கீங்களா? அன்பு பிள்ளைகளே, அன்பு மகனே, அன்பு மகளே, நீங்கள் யாராக இருந்தாலும் ஆண்டவருடைய பாதத்தில் நீங்கள் காத்திருக்கும் போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாகவே நடத்துவான். பாடுகள் வரலாம், உபத்திரங்கள் வரலாம், நெருக்கங்கள் வரலாம், நிந்தைகள் வரலாம், அவமானங்கள் வரலாம். அதன் மத்தியிலையும் உங்களை என்னை ஆண்டவர் வழுகாதபடி காத்து வருகிறான். என் அன்பு பிள்ளைகளே, அதான் கர்த்தர் என்ன செய்கிறான்? அன்றியவருடைய தீர்மானத்துக்கு அழைக்கப்பட்டுடைய வாழ்க்கையில் சகலமும் நன்மைக்கு இதுவாகவே நடத்துவேன். ஒரு அருமையான ராஜா ஒரு யுத்தத்துக்கு கடந்து சென்றாராம். அப்போ கடந்து போகும்போது அவருடைய மந்திரி சொல்கிறாராம், எனக்கு கையில் காயம் பட்டுச்சு, இன்றைக்கு போக வேண்டாம்னு சொல்லி ஒவ்வொரு நாட்களாக நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அப்போது போகிற இடங்கள்லாம் யுத்தங்கள் நடக்கிற இடங்கள்லாம் இந்த ராஜா யுத்தத்துக்கு கடந்து போகும்போது தோல்வியே துவண்டு கொண்டு வந்தார். நாட்கள் ஒன்று வந்தது. மந்திரி எல்லாருமா சேர்ந்து பேசி கொண்டு இருக்கும்போது அப்போ ராஜா சொல்வார், அந்த மந்திரி ஐயா சொல்வார், ராஜாவே, இதுவரை நம்ம முயற்சி பண்ணி தோல்வியிட்டோம். எத்தனையோ தோல்வியில் நம்ம சந்தித்து துவண்டு கொண்டு இருக்கிறோம். கடைசியாக இந்த ஒரே ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கடந்து போகிறாங்க. கடந்து போகிற நேரம்லாம் ஒவ்வொரு தடைகள் வரும். அப்படி தடைகள் வர்ற நேரம் அந்த தடையை மீறி கடந்து போவாங்க. ஆனால் அதில் தோல்வியை துவண்டு வருவாங்க. இந்த கடைசி நேரத்தில் மந்திரி சொல்லும்போது கடந்து போகிறாங்க. போகும்போது அதில் ஒரு பெரிய வெற்றியை சுதந்திரத்து வராங்க. தோல்வியை ஜெயமாக மாற்றி கொடுக்குறாங்க. அன்பு பிள்ளைகளை, வேதாகமத்தில் கூட நம்ம பார்க்கலாம். தாவீது ராஜா போகிற இடங்கள்லாம் சில யுத்தத்தில் வெற்றி பெற்று வருவார். அப்போ பெலிஸ்தியர்கள் அவருக்கு விரோதமாக எழும்பி மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் என்ன செஞ்சிருவாங்க? எல்லாரையும் என்ன செய்வாங்க? அங்கே அடைத்து வைத்து கொள்வாங்க. அப்போ கொள்ளும்போது தாவீது கலங்கி கொண்டு இருக்கிறான். ஐயோ, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி கலங்குற வேளையில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான். ஒரு இமை பொழுதில் அவருடைய கையிலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வருவார். அன்பு பிள்ளைகளே, நீங்களும் நானும் எல்லா சூழ்நிலையிலையும் ஆண்டவரை மட்டும் நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய தோல்விகளை ஜெயமாக மாற்றுகிறான். நம்ம வாழ்க்கையில் ஜெயம் தருகிறான். நம்ம வாழ்க்கையில் வெற்றி தருகிறான். ஒருவேளை தோல்வியில் துவண்டு கொண்டு இருக்கீங்களா? நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தருவான். அதனால் நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஜெயத்தை தருவான். ஒருபோதும் சோர்ந்து போகாதீர்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மேன்மையை தருவான். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வான். பயப்படாதீங்க, சரியா? இதுவரையும் தோல்வியில் நீங்கள் தோண்டிட்டீங்களா? வரப்போகிற நாளில் கர்த்தர் உங்களுக்கு நன்மையான காரியத்தை செய்ய போகிறான். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றி என்ன அழிது, இன்று ஆக மகிழ்வோம், அர்க்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், அர்க்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, உங்களுக்கு நன்றி அப்பா. இதுவும் இந்த நல்ல வேளையில் நிகழ்ச்சி பார்த்து கொண்டு இருக்கிற என் அன்பு மகனே, நீ தோல்வியில் தோல்ந்து கொண்டு இருக்கிறியா? ஒருவேளை என்னால் படிக்க முடியல, படிப்பில் எல்லாமே தோல்வியாகவே இருக்கிறது, மறதியாக இருக்கிறது, ஞாபக சக்தி இல்லையேன்னு கலங்கி கொண்டு இருக்கிறியா?
ஒருவேளை நீ தொழில் செய்து கொண்டு என் வாழ்க்கையில் என்னை எடுக்கிற எல்லா காரியமும் தோல்வியிலே துவண்டு கொண்டு இருக்கிறதே, கடனுக்கே நான் அடிமையாகி கொண்டு இருக்கிறனே, என் வாழ்க்கையில் ஒரு வெற்றி இல்லையேன்னு கலங்கி கொண்டு இருக்கிற என் மகனே மகளே, நீ யாராக இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது, தாவீது ஆண்டவரை நோக்கி தான் பார்த்தான், அதனால தான் அவங்க கையிலிருந்து மீட்டு கொண்டு வந்தான். அதே போல நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது உங்களுடைய தோல்விகள் அவர் ஜெயமாக மாற்றுவார், உங்களுடைய கண்ணீரை அவர் துடைப்பா, உங்களுக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பா. பயப்படாதீர்கள். அன்றியருடைய தீர்மானத்துக்கு என்று அழைக்கப்பட்டவருடைய வாழ்க்கையில சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடத்துவா, சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடத்துவா. தொடர்ந்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இதுவரை தோல்வியில் தோண்டு கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு கற்பத்தின் கனியை கொடுத்து ஆசீர்வதிங்க. திருமண காரியத்தை நடப்பித்து கொடுங்க, நல்ல ஒரு வேலையை கொடுங்க. ஆண்டவரின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க. தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.